நம்முடைய அன்புக்குரிய திரு சந்திரசேகரன் அவர்கள் முதலில் உரையாற்றுகிற போது இந்த நாள் டாடா குழுமத்திற்கு ஒரு பொன்னாள் என்று சொன்னார். டாடா நிறுவனத்திற்கும் இங்கு இருக்கக்கூடிய பணியாளர்களுக்கும் இது ஒரு பொன்னாள் என்று பெருமையோடு மகிழ்ச்சியோடு எடுத்து சொன்னார். உண்மைதான். ஆனால் ஒன்றை அவர் மறந்துவிட்டார். எங்கள் தமிழ்நாட்டிற்கும் இது பொன்னாள். மன்னிக்க, நம்முடைய தமிழ்நாட்டுக்கும் இது பொன்னாள். குறிப்பா தமிழகத்துடைய தொழில்துறைக்கும் இது ஒரு பொன்னாள். அந்த வகையில் சிப்காட் பணப்பாக்கத்தில் டாடா ஜேஎல்ஆர் நிறுவனத்தின் மேம்பட்ட பயணிகள் வாகன உற்பத்தி திட்டத்தை தொடங்கி வைக்கிறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். டாடா குழுமம் தமிழ்நாடு மேல வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கை உள்ளபடியே பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் நமக்கெல்லாம் இருக்கிறது. அதுவும் 9,000 கோடி ரூபாய் முதலீட்டில் 5,000 பேருக்கு வேலை வாய்ப்புகளை வழங்கப் போகிற இப்படி ஒரு சிறப்பான திட்டத்தை ராணிப்பேட்டை மாவட்டத்தில் தொடங்கினதுக்காக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக என்னுடைய நன்றியை நான் முதலில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். டாடா குழுமத்தினுடைய தலைவர் திரு சந்திரசேகரன் அவர்கள் இங்கு பங்கேற்றிருப்பது எங்க எல்லாருக்கும் கூடுதல் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. உலக புகழ்பெற்ற நிறுவனத்தோட தலைமை பொறுப்பில் அவர் இருப்பது அவருக்கு மட்டுமல்ல, நம்முடைய தமிழ்நாட்டுக்கு அது மிகப்பெரிய பெருமை. அவரே குறிப்பிட்டு சொன்னார், 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் நடந்த அடிக்கல் நாட்டு விழாவில் விரைந்து இந்த பணிகளை முடித்து திறப்பு விழாவுக்கும் நீங்க வரணும் அப்படின்னு மரியாதைக்குரிய சந்திரசேகரிடம் நான் கோரிக்கை வைத்திருந்தேன். அதை அவர் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு இன்று அவர் நம்முடைய இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருப்பது மகிழ்ச்சி. அதற்காக மீண்டும் என்னுடைய நன்றியை நான் அவருக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்தியாவோட தொழில் முகங்கள்ல முக்கியமானது நம்முடைய டாடா நிறுவனம். ஸ்டீல், ஐடி, ஏர்லைன்ஸ், ஆட்டோமொபைல், நுகர்வோர் பொருட்கள், ஹாஸ்பிட்டாலிட்டி, தொலைத்தொடர்பு, இப்படி பல துறைகளில் தடம் பதிச்சு மிகப்பெரிய சாதனை படைத்திருக்கக்கூடிய குழுமம் தான் நம்முடைய டாடா குழுமம். உலக அளவில் பல்வேறு நாடுகளில் செயல்பட்டு வர இந்திய பன்னாட்டு குழுமமா டாடா நிறுவனம் இருக்கு. டாடான்னு சொன்னால அதுக்கு ஒரு பிராண்ட் வேல்யூ உண்டு. அப்படிப்பட்ட டாடா நிறுவனத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஆழமான உறவும் இருக்கு. டிசிஎஸ் நிறுவனம், தாஜ் ஹோட்டல்கள், டைட்டன், டாடா பவர், டாடா எலக்ட்ரானிக்ஸ், இவையெல்லாம் அந்த உறவு சரித்திரத்தினுடைய பொன் ஏடுகள். டாடா நிறுவனம் தமிழ்நாட்டு மேல வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையோட பெருமைமிகு அடையாளங்கள். இந்தியாவினுடைய வாகன உற்பத்தி மையம்னா அது தமிழ்நாடு தான். அது மட்டுமா, மின் வாகன உற்பத்தியின் தலைநகரமும் தமிழ்நாடு தான். மோட்டார் வாகன துறையில தமிழ்நாடு இன்னைக்கு டாப் பொசிஷன்ல இருக்குன்னா அதுக்கு பெரிய பாரம்பரியம் இருக்கு. உலகத்தரம் வாய்ந்த பல கார் உற்பத்தி நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் தன்னுடைய திட்டங்களை எல்லாம் நிறுவி இருக்காங்க. அதே போல டாடா மோட்டார்ஸ் உலக அளவில் முன்னணி வாகன உற்பத்தி நிறுவனமாகவும் மின் வாகன துறையில ஒரு முன்னோடியாகவும் திகழ்ந்து வருது.
பன்னாட்டு தரவரிசைகளில் கடைபிடிச்சு குவாலிட்டி மற்றும் நம்பகத்தன்மை மிக்க வாகனங்களை உள்நாட்டு சந்தைக்கும் உலக சந்தைக்கும் டாடா மோட்டார்ஸ் வழங்கி வருது. இப்படிப்பட்ட பயணத்தினுடைய அடுத்த கட்டமா தமிழ்நாட்டை தேர்ந்தெடுத்து இந்த ஆலையை நிறுவ நீங்க முன்வந்திருப்பதெல்லாம் எங்களுக்கு உள்ளபடியே பெரு மகிழ்ச்சியாக இருக்கு. டாடா JLR-ஆல தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல, இந்தியாவுக்கே முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு திட்டம். ஏன் தெரியுமா? இந்த தொழிற்சாலையில் டாடா நிறுவனம் உலகத்தரம் வாய்ந்த ஜாகுவார் லாண்ட் ரோவர் சொகுசு கார்களை உற்பத்தி செய்ய போறாங்க. உலக புகழ்பெற்ற ரேஞ்ச் ரோவர் இங்கே EVO தயாரிக்கப்பட்டு இன்றைய தினம் வெளியிடப்பட்டிருக்கு. உயர் தொழில்நுட்பங்களை தன்னகத்தை ஏற்று உலக அளவில் எந்த நாட்டின் தயாரிப்புகளோடும் போட்டியிடக்கூடிய வாகனங்களை உருவாக்கக்கூடிய திறன் தமிழ்நாட்டுக்கு உண்டு என்பதை வெளிப்படுத்துறதா இந்த ஆலை அமைந்திருக்கு. தமிழ்நாட்டின் தொழில் வளர்ச்சிக்கு வேற எங்கேயும் பார்க்க முடியாத ஒரு தனித்தன்மை உண்டு. அது என்னவென்றால் எல்லா மாவட்டங்களையும் சீரான பரவலான மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி அடைந்த மாநிலம் என்பதுதான் இதை என்னால் உறுதியாக சொல்ல முடியும்.